வெல்கம் டு கதைகளின் குரலோசை. நான் உங்கள் மகிழினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு என்னன்னா, ராஜராஜ சோழனும் விஞ்ஞானி ராஜாமணியும் அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். கதையின் ஆசிரியர் பெயர் யோகி விஜயகுமார் ஜெயராமன் அவர்கள் எழுதிய கதை தான் இது. சரி, கதையை பற்றின ஒரு முன்னோட்டம் பார்த்துடலாமா? ராஜாமணி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு. அவர் கடந்த காலத்துக்கு சென்று வரணுங்கிற ஆசையில் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அவரோட அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ தெரியலை. 100 வருடங்களுக்கு முன்னால் போகணும்னு நினச்சவர் 1000 வருடங்களுக்கு முன்னோக்கி சென்று விட்டார். அதுக்கப்புறமா 1000 வருடங்களுக்கு முன்னாடி யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க? வேற யார்? நம்ம ராஜராஜ சோழன் தானே. அவரோட ஆட்சி காலத்துக்கு போயிட்டார். அங்கே போய் அவர் ராஜராஜ சோழனை பார்த்தாரா, பேசினாரா, இல்லை ராஜராஜ சோழன் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து நம்மளோட பயணிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அடித்தளமே இதுதான். சரி, நம்ம கதைக்குள்ளே போய் கதையை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து கதையை கேளுங்க. சரி, கதைக்குள்ளே போகலாமா? ராஜராஜ சோழனும் விஞ்ஞானி ராஜாமணியும். வருடம் 2016 மார்ச் 7ஆம் தேதி அதிகாலை 4 மணி. விஞ்ஞானி ராஜாமணி கைகளை மேலே தூக்கி சோம்பல் முறித்தார். 2 நாட்களாக துளியும் தூக்கமில்லை. இருந்தாலும் அவரால் தூங்க முடியாது. தூக்கத்தை வென்றாக வேண்டும். அவரின் கனவு நனவாகும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை. அவரின் வெகுநாள் லட்சியத்தை அடைய போகும் நேரம். கேவலம் தூக்கமா? அதை நிறுத்திவிடக்கூடாதென்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார் ராஜாமணி. விஞ்ஞானி ராஜாமணி திருவெங்கடசாமி இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு மனிதர். திருவெங்கடசாமி அவரது தந்தை பெயர். திருவெங்கடசாமி ஏதோ ஒரு சாதாரண வேலைதான் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் மகனிடம் அவன் ஒரு விஞ்ஞானியாக சாதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்த்து வந்தார். ராஜாமணி இப்போது இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையில் விஞ்ஞானியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் பிழைப்பு. ஆனால் இப்போது அவர் உருவாக்கி கொண்டிருக்கும் இயந்திரம் வேலை சம்பந்தப்பட்டதில்லை. இது அவரின் தனிப்பட்ட வாழ்நாள் கனவு. அது நனவாகும் நேரம் நெருங்கி கொண்டு இருந்தது. ராஜாமணி இந்திய அளவில் அறியப்பட்ட ஒரு விஞ்ஞானியாக இருந்த போதிலும் மக்களின் பல பேருக்கு அவர் எப்படி ஒரு விஞ்ஞானியாக ஆனார் என்ற சந்தேகம் அடிக்கடி எழும். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. பார்க்க ஒரு பாமரனைப் போல் போடும் உடையில் கவனம் செலுத்தாமல் ஏதோ ஒரு உடையை அணிந்து கொண்டு பேச்சும் ஒரு பெரிய விஞ்ஞானியைப் போல் இல்லாமல் இருப்பதால் அப்படி ஒரு சந்தேகம் தோன்றி இருக்கலாம். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை. கல்யாணம் செய்து கொள்ளாததால் குடும்பத்தில்